ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அரிஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரபிக் ஃபுட் தான் ரெடி பண்ண போகிறோம். அரபிக் சிக்கன் மஜ்பூஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். 2 கிலோ சிக்கன், 1.25 கிலோ ரைஸ் போட்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அது 3 to 4 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நான் எங்கள் மாமிக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இந்த ரெசிபி இதோட ஃபுல் கிரெடிட் வந்து எங்கள் ரசியா மாமிக்கு தான் போய் சேரும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். நாங்கள் டேஸ்டியாக ஃபுட்டு சமையல் பண்ணுறதே வந்து அவங்கக்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். முதல்ல நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு 10 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து மசாலா பிடிக்கும். அந்த மசாலா வந்து சொன்னல க்ரஷ் பண்ண சொல்லி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சி அதை வந்து அந்த சிக்கனில் சேர்த்துடுங்க. ஒரு 100 கிராம் கிட்ட தயிர், 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிரையும் அந்த சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து சாஃப்டாகும். தயிரில் எவ்வளோ சிக்கன் ஊறுதோ சிக்கன் அந்த அளவுக்கு சாஃப்டாகும். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து மேரினேட் பண்ணி இது 3 to 4 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மேரினேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் கறி வச்சுருக்கேன். மட்ராஸ் கறி மசாலான்னு சொல்லி வருது, அது எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 2 கியூப் மேகி கியூப் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இது வந்து ஹோல் ஸ்பைசஸ் இடிச்சிக்க போகிறோம். 2 இன்ச்சு பட்டை, 5 ஏலக்காய், 1/4 ஜாவித்திரி, 1/4 ஜெய்ஃபல் எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச லெமன், 2 பட்டை, 2 ஏலக்காய், தால்ச்சினி பத்தை எடுத்துருக்கோம். 1 பச்சை லெமன் எடுத்துருக்கேன். அது வந்து நம்ம கிரேட் பண்ணிக்க போகிறோம். கடலப்பருப்பு வந்து 1 கை அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். கிஷ்மிஷ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1 ட்ரைட் லெமன் வந்து இது தக்கு செய்கிறதுக்கோசரம் எடுத்துருக்கோம். இது வந்து அந்த ரைஸோட சைட் டிஷ். இது 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இது பச்சையாக ஒரு சட்னி செய்ய போகிறோம். அப்புறம் தாளிப்பு கொடுத்து இன்னொரு சட்னி செய்ய போகிறோம். இதில் 2 விதமாக நம்ம பண்ண போகிறோம். இது நான் 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 5 வெங்காயம் நம்ம சேர்க்க மாட்டோம். 4 வெங்காயம் தான் கணக்கு. இதுக்கு 1 வெங்காயம் வறுத்துக்க போகிறோம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணணும்னு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையானாலும் எண்ணெய் சேர்த்துக்க, கூடயே சேர்த்து கீ சேர்த்துக்கோங்க. முதல்ல வந்து அந்த ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணு சொன்னாலே அதை தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கோல்டன் கலரில் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும். இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் வந்து கத்தியால் குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ரைஸ்க்கு கொடுக்கும். 2 லெமனுமே கத்தியால் குத்தி விட்டுக்கோங்க. இதில் ஹோல் ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறோம். இது ரொம்ப மசாலாவாக இருக்காது. இந்த ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மசாலா. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா எண்ணெயிலே கிண்டி விடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்கும். இந்த கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் எல்லாம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1.25 கிலோ ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு சிக்கன் தான் அதிகம் தேவைப்படும். ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சிக்கன் அதிகமாக எடுத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்து கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா மசாலா வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். மேகி க்யூப் போட்டுக்கிட்டேன் நான். மேகி க்யூபில் சால்ட் இருக்கும், அதனால் சால்ட் செக் பண்ணி போடுங்க. இது எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா ஐட்டமும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ சிக்கனில் வந்து நல்லா மசாலா பிடிக்கும். அப்போ தான் அது கொஞ்சம் எண்ணெயிலே குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா மல்லி தலையும் புதினா சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே குக் ஆகிடட்டும் எல்லாமே சேர்ந்து. அதுக்கப்புறமா உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எதுக்காக தண்ணி இதில் ஆட் பண்ணுவோம் இல்லை, அதனால் உப்பு கம்மியாகிடும். உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் தண்ணி ஆட் பண்ணணும்.
அப்புறம் தண்ணி கணக்கு எப்படின்னா, ஒரு படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி சேர்த்துக்கணும். அதுதான் அரிசி தண்ணியோட கணக்கு. நான் 1.25 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா கொதிக்கணும். சிக்கன் வெந்த தண்ணியில் தான் இந்த ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒலை வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு. சிக்கனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சிக்கனை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். எல்லா சிக்கனையும் எடுத்து அதுக்கப்புறமா அதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். சிக்கன் வந்து தனியாக நம்ம மேரினேட் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா, அதனால் எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி தான் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம. இது ஆக்சுவலாக வந்து எந்த ஸ்பைசஸ் போடாமல் தான் ஃப்ரை பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு ஸ்பைசி வேணுங்கிறதுனால நம்ம மசாலா போட்டு தான் இது சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன் நான். மணக்காடு மசாலான்னு சிக்கன் மசாலா ஒன்று இருக்குது, அது எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க. லெமன் கொஞ்சம் நிறையா பிழிஞ்சிங்க அப்படின்னாக்கா, லெமன் ஜூஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இதில் கறி லீவ்ஸ் வந்து சாப் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் கடல மாவும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதில் கடல மாவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது சிக்கன் மேரினேஷன் வந்து அவங்கவுங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் இது வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம மேரினேட் பண்ணி நம்ம சைடில் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த சட்னிஸ்க்கு எல்லாமே தேவையுள்ளதை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ சைட் பை சைடு இன்னொரு அடுப்பில் வந்து நான் கடலப்பருப்பு வேக போட போகிறேன். இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான் இது கடலப்பருப்பு வேக வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், இதை வந்து வேக வச்சுக்க போகிறோம். இதுவும் ஒரு வகையான தக்கூஸ் தான். இதை வந்து தாளித்து நம்ம செய்கிறது பச்சையாக 2 விதமாக நம்ம செய்ய போகிறோம். இது 3 ஐட்டமுமே நம்ம வந்து அந்த ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்ற சைட் டிஷ் தான் இது. அந்த க்ரீன் சட்னின்னு ஒன்று செய்வேன். அதாவது 3 ஐட்டம் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 20 பச்சை மிளகா கிட்டே எடுத்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது கிரைண்ட் ஆனது இது மயோனஸ் கூட தான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் இது சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா எவ்வளோ தேவையோ அது மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. மயோனஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒலை கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இதில் அரிசி வந்து நல்லா ஒரு பாதி கொதி வந்ததுக்கப்புறம் இடித்து வச்சோம் இல்லையா, ஹோல் ஸ்பைசஸ் இடிச்சிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடித்து வச்ச ஸ்பைசஸை தான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். அது அப்புறம் ஒரு பச்சை லெமன் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து கிரேட் பண்ணிக்கணும். தோலை மட்டும் சீவி எடுத்துக்கணும். அந்த சீவின தோலை தான் நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். இதை வந்து அந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரைஸ்க்கு. இந்த ரைஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் கூடவே வந்து பட்டர் சேர்த்துக்கிறோம். எனக்கு இது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். இன்னொரு பக்கம் வந்து அடுப்பில் நான் பேன் எடுத்துருக்கேன். அந்த பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம. அதில் 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சாப் பண்ணி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு பிங்கிஷ் கலரில் வணக்குங்க. கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அதிலே வணக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வணக்கிட்டு அந்த இடித்து வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் மசாலா வந்து இதில் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா அந்த கிஷ்மிஷ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிஷ்மிஷையும் இதில் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோம். ரைஸ் தம்மானதுக்கப்புறம் இதெல்லாம் அடிஷ்னலாக சேர்க்க போகிற டிஷ் இது. அப்புறம் இன்னொரு தக்கூஸ் தாளிக்கிறது சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சின்ன சட்டியில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா எண்ணெயிலே வணங்கவும் தக்காளி பேஸ்ட் ஒரு டப்பாவில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் அந்த ட்ரைட் லெமன் ஒன்று இருந்துச்சு, அதையும் அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெயில் வணக்கிடுங்க. பூண்டு ட்ரை லெமன் வணக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி பேஸ்ட் கூட எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும், இல்லைனா பச்சை வாசம் அடிக்கும் ஒரு மாதிரி. அதனால் அது நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் அந்த வேக வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா, அதை அரைச்சி அதை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி பேஸ்ட்டோடு இந்த நம்ம அரைச்சி வச்ச தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலப்பருப்பு, ஃப்ரைடு ஆனியன், கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் கார்னிஷ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே சிக்கன் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அந்த பச்சையாக ஒரு சட்னி சொன்னோம் இல்லையா, அது பச்சையாக அரைச்சிக்க போகிறோம். அதான் 2 தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி போட்டு அது சட்னி அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த ரைஸ் மேலே சிக்கனை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து ரைஸ் மேலே தான் வச்சுக்க போகிறோம். நம்மளோட அரபிக் சிக்கன் மஜ்பூஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள், அப்படியே டெம்ப்டிங்காக இருக்குல்ல, அப்படியே நாக்கு ஊறுது, அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த 3 சைட் டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எம்மியாக இருக்கும். நீங்களும் இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.